ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, iPhone15 Pro அப்படிங்கிற இந்த சீரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உண்மைக்குமே ஒரு அப்கிரேடா அப்படிங்கிற கேள்விக்குறி நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அதே கேள்விக்குறி எனக்கும் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் என்னுடைய முடிவாக கடைசியாக என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா iPhone15 Pro Maxக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா iPhone15 Pro Maxோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி டீட்டெயில் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணும்னா ஐகார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா iPhone15 Pro Maxோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். உண்மைக்குமே இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமான ஃபோன் தான். அந்த விலைக்கு இந்த ஃபோன்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு சாதாரண யூசருக்கு இந்த ஃபோன் உண்மைக்குமே வர்த்தா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை இலங்கையில இருந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கட்டாயம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் இப்போ அதிகமான ப்ரைஸ் ரேஞ்சில் செல் ஆகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த iPhone15 Pro Max அப்படிங்கிற இந்த ஃபோன் தான் இப்போ இலங்கையில் அதிகமான விலையில் செல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விலையில் இந்த ஃபோனை தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதனால கட்டாயம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் இந்த வீடியோக்கான வியூஸ் அதிகரிக்கும். இனிவரும் காலங்கள்லையும் இந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் டிவைஸை நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ iPhone15 Pro Max, ஸோ இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே இந்த பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா தான் இலங்கையில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட வெளிநாடுகளில் இருக்க பிரைஸ் ரேஞ்சோட கம்பேர் பண்ணி ஸ்ரீலங்காவில் இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 லட்சத்துலேருந்து 5.5 லட்சம் 6 லட்சம் வரையுமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட கெப்பாசிட்டியை பொறுத்து அதுக்கடுத்து பிரைஸ் ரேஞ்சஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஐஃபோன்ஸ் வாங்க போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயமா இருக்கிறது இந்த ஃபோன்ஸோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது தான். அந்த கெப்பாசிட்டிக்கும் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த iPhone15 Pro Maxல பார்த்தீங்க அப்படின்னா 256GB அப்படிங்கிறது தான் இதோட பேஸ் வேரியண்டா நம்மளுக்கு செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 128GB நம்மளுக்கு ஃபோன்ஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த 15 சீரிஸ்ல Pro Max சீரிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 128GB அப்படிங்கிறது பேஸ் வேரியண்டா இருக்காது. 256GB இருந்தா நம்மளுக்கு ஃபோன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்க இந்த iPhone15 Pro Max என்ன கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் டைட்டானியம் அப்படிங்கிற கலர்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுலயே 4 கலர்ஸ் மொத்தமா இருக்கு. ஸோ அந்த 4 கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக், ப்ளூ, அதுக்கு பிறகு நேச்சுரல் டைட்டானியம், அதோட பார்த்தோம்னா இந்த ஒயிட் டைட்டானியம்ல நம்மளுக்கு iPhone15 Pro Max பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம பாக்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பாக்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா iPhone15 Pro Maxட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோக்கு அப்புறம் நம்ம பின்னாடி இருக்க சீலை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த சீலை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு iPhone15 Pro Maxை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த டைம் நம்ம வாங்கின ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான். ஸோ இது ஒயிட் டைட்டானியம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு பாக்ஸுக்கு இன்னும் பல விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைம் நம்மளுக்கு கொடுத்துருந்த ஒரு மேஜரான அப்டேட்டான டைப் சி டு டைப் சி கேபிள் இருந்துச்சு. ஸோ இந்த கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கேபிள் கொஞ்சம் உறுதியான கேபிளாக இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது அந்த ஃபீல் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருந்தாங்க, ஆப்பிள் ஸ்டிக்கர், அதுக்கு பிறகு சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபோனுக்கு மேலே ஒட்டியிருக்க இந்த ஸ்டிக்கரை கலட்டணும் அப்படின்னா iPhone15 Pro Maxை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னே அந்த ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒயிட் டைட்டானியம் அப்படிங்கிறது பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஸோ நான் யூஸ் பண்ண 14 Proவோட பார்க்கும்போது இந்த 15 Pro Max அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டீல் டிசைன் பார்க்கலாம். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைட்டானியம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன் பட்டன் இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அலர்ட் ஸ்லைடர் தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா iPhone14 Pro சீரிஸ்ல என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருந்தாங்களோ அதே விஷயங்களை அப்படியே நம்மளுக்கு 15 சீரிஸ் பாக்ஸ்லையும் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பாக்ஸுக்கு ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. அந்த சேஞ்ச் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சேஞ்ச் தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. iPhone15 Pro Maxை அன்பாக்ஸ் பண்ணி கையில எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல் உண்மைக்குமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் 14 Pro யூஸ் பண்ணும்போதும் அது வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் அந்த வெயிட்டோட கம்பேர்
கம்பேர் பண்ணும்போது இந்த 15 Pro Maxோட வெயிட் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே வெயிட் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணும்போது ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெயிட் இல்லாதனால ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு தான், பட் இருந்தாலுமே இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அவங்க இதில் யூஸ் பண்ணியிருக்க டைட்டானியம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான விஷயமாக இருக்கு. ஸோ இந்த டைட்டானியம் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்கு. ஸோ நிறைய வீடியோஸில் நம்ம வந்து பார்த்துருப்போம் iPhone 15 Pro Max எல்லாமே கொஞ்சம் நம்ம வந்து இப்படி கையை வச்சு அழுத்தினாலே பிரேக் ஆகிற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த டைம் ஆப்பிள் நிறுவனம் சொல்லியிருந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி இருக்க கிளாஸை வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லைனா ஏதாவது ஒரு டேமேஜ் நடந்துச்சு அப்படின்னா குறைவான விலையில வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் அதனால நம்மளுக்கு வந்து அந்த கிளாஸஸ் வந்து குயிக்காகவே பிரேக் ஆகிற மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். பட் இருந்தாலுமே 14 Proல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரேக் ஆகாது. ஸோ அதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அந்த வெயிட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த 15 Pro Maxோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் யூஸ் பண்ணும்போது அந்த அளவு வெயிட் தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட நான் இந்த ஃபோனை வந்து இப்போ 2 நாள் யூஸ் பண்ணிட்டேன். உண்மைக்குமே ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எல்லாருக்குமே இருக்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 15 Pro Maxோட 256GB விலை என்ன அப்படிங்கிறதா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கும் அதிகமான பிரைஸ் ரேஞ்சில் தான் செல் ஆகிட்டு இருக்கு. உண்மைக்குமே இதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு விலை வந்து செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த ஃபோனை வந்து எங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி மொபைலில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண 14 Pro கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் இந்த 15 Pro Maxை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் ஐஃபோன்ஸ் வாங்கணும் இல்லைனா வேற ஏதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேலக்ஸி மொபைல் மூலமாக ஃபோன்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. எக்ஸ்சேஞ்சும் பாசிபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்டு அப்போ என்ன ப்ரைஸில் வந்து ஃபோன்ஸ் போகுதோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஃபோன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நாளுக்கு நாள் ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான சர்வீஸில் உங்களுக்கு வந்து iPhone 15 Pro Maxாக இருந்தாலும் சரி iPhone 15 சீரிஸில் எந்த ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னாலும் கேலக்ஸி மொபைலில் உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்மளுடைய வீடியோஸை பார்த்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோனை கையில் எடுத்தோன்னா ஃபோனில் கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த டைம் இந்த ஐஃபோனில் வந்து பட்டனில் ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுக்கு வந்து அலர்ட் ஸ்லைடரை சேஞ்ச் பண்ணி இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன் பட்டன் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாவே கைக்கு ஃபீல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஷன் பட்டனை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு இந்த ஆக்ஷன் பட்டனை கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு முக்கியமான ஒரு சேஞ்சாக நம்மளுக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோன் யூசர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கே இருந்த ஒரு தனித்துவமான விஷயம் அந்த லைட்னிங் கேபிள் தான். ஸோ அந்த லைட்னிங் போர்ட்டை சேஞ்ச் பண்ணி டைப் சி போர்ட் வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து iPhone 15 சீரிஸில் வந்து நம்மளுக்கு டைப் சி கேபிள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டைப் சி அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயம் ஐஃபோன் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கொண்டு வந்திருந்தாங்க. இல்லைனா அந்த லைட்னிங் கேபிளை வந்து இல்லாமலே பண்ணி இருக்க மாட்டாங்க. பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைப் சி டு டைப் சி ஒரு கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிளும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க. உண்மைக்குமே நல்லா இருக்கு. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் வந்து இதில் ஒரு மேஜரான சேஞ்சை நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோனோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட் பில்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டைட்டானியம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைட்டானியம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே பாரம் குறைவான ஒரு உலோகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணும்போதும் அந்த வெயிட் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாக வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விலைக்கு இந்த ஃபோனில் வந்து நல்லாவே லுக் அண்ட் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஒரு பெரிய மாற்றம் வந்து நம்மளுக்கு 14 Pro Maxுக்கும் 15 Pro Maxுக்கும் இருக்காது. பக்கத்தில் 2 ஃபோனையுமே வச்சோன்னா எது 14 Pro Max எது 15 Pro Max அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு கவலையாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே ஒரு அப்கிரேடாக பார்க்கும்போது இதில் சில விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்கிரேட் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். iPhone 15 Pro Maxோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 221 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே இந்த ஃபோன் வந்து ரொம்பவுமே லைட்டான வெயிட்ல தான் நம்மளுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் நம்மளுக்கு யூஸ் பண்ண கொடுத்துருக்க டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.7 இன்ச் கொண்ட சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டோர் விசிபிலிட்டிலையும் நம்மளுக்கு வந்து ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2000 நிட்ஸ் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்மூத்னஸை வந்து நம்மளுக்கு 14 Proல இருந்து மாறும்போது 15 Pro Maxல வந்து நல்ல ஒரு ஸ்மூத்னஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் 460 ppi டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பிக்சல்ஸ்
டீடைல்ஸ் கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் அவுட்டோராக இருந்தாலும் சரி இன்டோராக இருந்தாலும் சரி ஃபோனோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. ஸோ இந்த ஃபோனில் வீடியோஸ் பார்க்கும்போதும் நம்மளுக்கு நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டியை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே கலர்ஸை வந்து இந்த டிஸ்பிளேல நமக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ 14 ப்ரோல இருந்து 15 ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் பெரிய அப்கிரேட் தான். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய டிஃபரன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டைனமிக் ஐலண்டை வந்து இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 14 ப்ரோ சீரிஸ்க்கு மட்டும் கொடுத்திருந்தது. இந்த டைம் பார்த்தோம்னா 15ல இருக்க எல்லா ஃபோன்ஸுக்குமே டைனமிக் ஐலண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முதல்ல இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையும் சொன்ன மாதிரி தான் இந்த டைனமிக் ஐலண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு 2 நாள் நல்லாவே யூஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பெரிய அளவு யூஸ் ஆகாது. பட் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கால் பேசும்போதா இருந்தாலும் சரி மியூசிக் ப்ளே பண்ணும்போதா இருந்தாலும் சரி நிறைய விஷயங்களை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து அதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மைக்குமே அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் பேசப்பட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவெண்ட்ல கூட அதிகமாக பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா பயோனிக் A17 ப்ரோ சிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோ சிப் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கேம்ஸாக இருந்தாலும் சரி சாதாரண யூசேஜுக்காக இருந்தாலும் சரி நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பல கேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை கிராஃபிக்ஸில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா பிளே ஸ்டேஷனில் இருக்க சில கேம்ஸே நம்மளுக்கு வந்து இந்த iPhone 15 Pro Maxல வந்து ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. இந்த சிப் அப்படின்னு பார்த்தோம்னா 6 கோர் CPU 6 கோர் GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோனில் வந்து நம்மளுக்கு இந்த A17 Pro அப்படிங்கிற சிப்போட இந்த ஃபோன் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு யூசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஹெவி யூசேஜாக இருந்தாலும் சரி சாதாரண யூசேஜாக இருந்தாலும் சரி நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரோ வெர்ஷனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சிப் செட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கணும். அதுவும் இந்த ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நல்லாவே நம்மளுக்கு வந்து இந்த சிப் செட்டை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் கேம்ஸும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் லெக் ஆகலை. பட் ஹீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து அந்த ஹீட்டிங் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அது ஒரு இஷ்யூவாகவே சொல்லியிருந்தாங்க. சம்டைம்ஸ் அது இன்னொரு அப்டேட்டில் வந்து நம்மளுக்கு ஓகே ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ ஹீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண யூசேஜில் வந்து நம்மளுக்கு பார்க்க இருக்காது. பட் ஹெவியாக நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணும்போது அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து ஓரளவு நம்மளுக்கு வந்து இதில் ஃபீல் ஆகிற மாதிரியே தான் இருக்குது. அடுத்து நம்ம இதில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் கொடுத்துருக்க OS தான். ஐஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா iOS 17ல தான் இந்த 15 சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இந்த 15 சீரிஸில் பார்த்தோம் அப்படின்னா iOS 17ல நிறைய விதமான கஸ்டமைசேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு விஷயம் வந்து முக்கியமாக பேசப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா iPhone 2 அதாவது பக்கத்தில் கொண்டு வரும்போது உங்களுடைய நேம் கார்டை வந்து ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுடைய நம்பரை வந்து இன்னொருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டலாம் இருக்க தேவையில்லை. உங்களுடைய ஐஃபோனை பக்கத்தில் கொண்டு போனோடனே உங்களுடைய நேம் கார்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோனில் வந்து ஷோ ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை ஏர் ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் ஏர் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் செலக்ட் பண்ணி ஏர் ட்ராப் அப்படின்னு வந்து கிளிக் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு ஐஃபோன் பக்கத்தில் கொண்டு போகும்போதே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஏர் ட்ராப் பண்ணுறதுக்கான சான்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து iOS 17 யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் iOS 17 உங்களுடைய எந்த ஒரு ஃபோன்ஸுக்காக இருந்தாலும் 14 இருந்தாலும் சரி 13 இருந்தாலும் சரி 12 இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து இப்போ ரோல் அவுட் ஆகியிருக்கு. ஸோ அப்டேட் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்க யூஐலையும் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஃபோன்லேயே இத்தனை நாளாக இருந்த யூஐக்கு பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எப்பயோ வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் வந்துருச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நம்மளுக்கு வந்து ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த iPhone 15 Pro Maxல பார்த்தோம்னா இதோட OS வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256 GB தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓரளவு பார்க்கும்போது இதில் பேஸ் வேரியண்ட்டே 256 GB தான் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைப் சி. ஸோ இந்த டைப் சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறினுச்சு. பட் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா 14 சீரிஸ்க்கு அப்புறம் 15 சீரிஸில் கட்டாயம் டைப் சி இருக்கணும் அப்படிங்கிறத யூரோப் யூனியனில் வந்து சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து யூரோப் கண்ட்ரீஸில் வந்து ஐஃபோன் செல் பண்ண முடியாது அப்படின்னு. அதனால வேற வழியே இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் நிறுவனம் நம்மளுக்கு டைப் சியை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த டைப் சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பேசப்பட்டுச்சு. பட் நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் ஏதோ ஒரு காலத்திலேயே டைப் சி வந்துருச்சு அப்படிங்கிறதா இதில் இருக்க முக்கியமான விஷயம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வந்து நம்ம தனித்தனியாக கேபிள் வந்து தேடிட்டு இருக்கிறது இல்லை. பட் ஓரளவு டைப் சி கேபிள்லேயே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 15 Pro Maxக்கு போகிறதுக்கான முக்கியமான காரணமாக இருந்தது இதோட கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 15 Proக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸை வந்து Pro Maxோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 14 Pro சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் இல்லாமல் தான் Pro Maxும் வந்து இருந்துச்சு. பட் இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா
15 ப்ரோக்கும் 15 ப்ரோ மேக்ஸுக்குமே ஒரு டிஃபரெண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மெயின் கேமரா 48 மெகா பிக்சலில் 1.7 அப்பச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு நல்லாவே ஒரு கேமராவாக தான் நம்மளுக்கு வந்து இந்த கேமரா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 12 மெகா பிக்சலில் அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது f2.2 அப்பச்சரில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 12 மெகா பிக்சலில் 2x வரைக்கும் ஜூம் பண்ணி டெலிஃபோட்டோ கேமரா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டெலிஃபோட்டோ கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 5x வரையும் ஜூம் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் 5x ஜூம் பார்த்தீங்கன்னா iPhone 15 Pro Maxக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. 15 ப்ரோவில் கூட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3x வரையும் தான் ஜூம் பண்ணலாம். அதுலேருந்து ஒரு அப்டேட்டாக இதில் பார்த்தோம் அப்படின்னா 5x வரையும் நம்மளுக்கு ஜூம் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த டைம் இவங்க ரிலீஸ் பண்ண இந்த கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான ஃபீச்சர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிளைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. போர்ட்ரேட் ஃபோட்டோலேயே பார்த்தோம்னா பேக்ரவுண்டை வந்து நம்மளுக்கு நல்லாவே பிளர் பண்ணி கொள்ளலாம். இல்லைனா ஒரு ஃபோட்டோவில் 4-5 பேர் இருக்கும் அப்படின்னா யாரை போர்ட்ரேட்டாக உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறத எடிட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து இந்த 15 ப்ரோ சீரீஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஓரளவு நல்ல விஷயம் தான். நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது கட்டாயம் போர்ட்ரேட் ஆன் பண்ணி தான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மறந்துருச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் எடிட் பண்ணும்போது அந்த விஷயத்தை வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, வீடியோ ஷூட் பண்ணும்போது 4K 60 FPS வரையும் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் மூலமாக ஒரு ஸ்டோரேஜை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அதிலேயே வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது மேஜரான அப்டேட்டாக இதில் இருக்க கேமரா வந்து நம்மளுக்கு சொல்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 12 மெகா பிக்சலில் நம்மளுக்கு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்கல, 12 மெகா பிக்சலில் தான் இருக்குது. அதில் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வரையும் நம்மளுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணி கொள்ற மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ் அன்லாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் அன்லாக் ஓரளவு நல்லாவே ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 4441 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா ஹெவி யூசருக்கு ஒரு நாளைக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சாதாரண யூசருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளும் இதில் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணி கொள்றதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுற அளவில் தான் இதோட பேட்டரி வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுறத வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த iPhone 15 Pro Max அப்படிங்கிறது ஓரளவு விலை அதிகமான ஃபோன் தான். அதில் எந்த ஒரு கேள்விக்குறியுமே இல்லை. இப்போ விலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் போகும்போது விலை குறையிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த 15 Pro Max இல்லைனா ஐஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கேலக்ஸி மொபைலுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து ஐஃபோன்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். ஐஃபோன்ஸ் மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்ட் டிவைஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி, பிராண்ட் நியூவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே பர்சனலாக நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் 15 Pro Max அப்படிங்கிறது கையில் யூஸ் பண்ணும்போது ஹெவியாக வந்து இருக்கல. என்னுடைய பர்சனல் யூசேஜில் நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் ஓரளவு நல்லாவே ஒர்க் பண்ணிச்சு. ஸோ நீங்கள் இந்த அளவு ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுத்து இந்த ஃபோனுக்கு போவீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்னுடைய 14 ப்ரோவை கொடுத்து தான் இந்த 15 Pro Maxை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் கொஞ்சம் பெரிய அப்கிரேடாக தான் விலை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ மற்ற ஃபோன்ஸோட விலை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த டைமில் ஐஃபோன்ஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்குமே ஒரு நல்ல ஃபோன் தான். யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு நிறைய விஷயங்கள் இந்த ஃபோனை பற்றி சொல்லியிருந்தாலுமே ஓரளவு யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யாராச்சும் iPhone 15 சீரிஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ஃபஸ்ட்டாக ஸ்ரீலங்காவில் நம்ம தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்சாலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம இன்னும் நிறைய ஃபோன் அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த 15 Pro Maxை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. I played it in a sense, a feel of discontent.